வில்லிபுத்தூராரின் மகாபாரதம். யயாதி தன்னுடைய மகன் புருவிடமிருந்து அவனுடைய இளமையை பெற்றுக்கொண்டு தன்னுடைய முதுமையை அவனுக்கு தாரை வார்த்து கொடுத்தான். மகனை பாராட்டிய மன்னன் அவனிடம் அரசாட்சியை ஒப்படைத்து விட்டான். பதிலாக தன் மனைவியோடு காலம் கழிப்பதில் மட்டுமே அவன் கவனம் செலுத்தினான். ஒரு கட்டத்தில் ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைத்து மகனிடம் இளமையை கொடுத்துவிட்டு முதுமையை பெற்றுக்கொண்டான். இப்படியாக சந்திர வம்சம் தியாக வம்சமாக திகழ்ந்தது. புருவின் வம்சம் விருத்தியாகிக் கொண்டே வந்தது. இவர்களின் பரதன் என்ற மன்னன் மண்ணுலகில் மட்டுமின்றி விண்ணுலகிலும் வெற்றி கொடி நாட்டினான். இந்த வம்சத்தில் வந்த மற்றொரு மன்னனான ஹஸ்தியின் ஆட்சி காலம்தான் சந்திர வம்சத்தின் முக்கிய காலம். இவன் தன் பெயரால் ஒரு பட்டணத்தை அமைத்து அதை தன் நாட்டுக்கு தலைநகராக்கினான். அவ்வூரே ஹஸ்தினாபுரம் எனப்பட்டது. ஒரு காலத்தில் கஜேந்திரன் என்ற யானையை முதலையிடமிருந்து காப்பாற்ற திருமால் கருட வாகனத்தில் வந்தார். அந்த யானை இந்திரத்யுனன் என்ற பெயரிலும் முதலை அனுரு என்ற பெயரிலும் பூமியில் மாமன்னர்களாக பிறந்தனர். அவர்களும் சந்திரகுலத்து அரசர்களே. இதன் பின் குரு என்ற மன்னன் பொறுப்பேற்றான். இவன் மிகச் சிறப்பாக ஆட்சி செய்ததால் சந்திரகுலம் என்ற பெயர் மறைந்து குருகுலம் என்று இந்த வம்சம் அழைக்கப்பட்டது. வில்லிபுத்தூராரின் மகாபாரதம்.